1 இல்ல, 2 இல்ல, ஒரே ஸ்டுடியோக்கு 3 பிசி. 3மே ஒரே ஸ்பெக்ல பண்ணியிருக்கோம். என்ன ஸ்பெக்னு பார்க்கலாம். பியூர்லி எடிட்டிங்காக இந்த 3 பிசி எடுத்திருக்காங்க. என்ன ஸ்பெக் அப்படின்னு பார்த்தோம்னா Ryzen 7 9700X ப்ராசஸர், மதர் போர்டு அப்படின்னு பார்த்தா ஜிகாபைட்டோட B850 கேமிங் எக்ஸ் Wi-Fi 6 மதர் போர்டு அண்ட் ரேம்ஸ் வந்து டியூவல் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. 16x2 டோட்டலாக 32GB ரேம்ங்க. XPGல 16GB 5600 MHzல DDR5 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா WD-யோட 500GB SN5100 SSD தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ரீட் ரைட் ஸ்பீட் வந்து 7150 MB/s இருக்கும். அண்ட் நம்ம ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்டோரேஜ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டேட்டாஸ்க்காக. என்னோட ஹார்ட் டிஸ்க்னா Seagateோட பரக்கூடா 2TB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா Zotac-ஓட 5060 8GB கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க. அண்ட் இதோட கூலர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிகாபைட்டோட RS வாட்டர்ஃபோர்ஸ் 240 கூலர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் SMPS வந்து ஜிகாபைட்டோட 650 வாட்ஸ் கோல்ட் சர்டிஃபைட் SMPS யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கேபினெட் வந்து ஆன்டி ஸ்போர்ட்ஸோட 410TG அப்படிங்கிற கேபினெட் தாங்க. இதில் 4 ஃபேன்ஸ் வந்துருது. லுக்ஸ் அப்படின்னு பார்த்தா ஆஃபீஸ்க்கு வந்து சூப்பரான லுக்காக இருக்கும். நல்லா எலகண்டாகவே இருக்குது. 4 ஃபேன்ஸ், நல்ல ஸ்பேஷியஸான கேபினெட்டுங்க. ஸோ ஒரு ATX போர்டுக்கு இந்த கேபினெட் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் ட்ரீம் பிசி உங்கள் ஸ்டுடியோவுக்கு இல்லை எடிட்டிங்க்கு இல்லை கண்டென்ட் கிரியேஷன் இல்லை கேமிங்க்கு எதுக்கு பண்ணணுனாலும் நம்ம பேஜுக்கு DM பண்ணுங்கள்.